ஸோ வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. எல்லுன்னு இருக்குது, டீன்னு இருக்குது, எம்னு இருக்குது. முதல்ல இதெல்லாம் இருக்கான்றதே தெரில. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்புட்டாக கொடுத்துறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரோமன் லெட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 5 கண்டுபிடிக்கணும்னா அந்த V வந்து பிரிண்ட் பண்ணால் எனக்கு 5 வந்துடும். அதுவே 8ன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், V கூட அந்த 3 போட்டோம்னா நமக்கு 8ன்னு வந்துடும். அதாவது 5 + 3 வந்து 8 அந்த கான்செப்ட் வந்து. இப்போ இதை வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 9 கண்டுபிடிக்கிறப்ப தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1xன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வந்துடும். ஸோ வந்து அவுட்புட் தப்பாக வருது இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் இது ஃபுல்லாக இன்புட்டை கொடுத்து இது எடுக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே கோடிங்கில் போட போகிறோம். வாங்க கோடிக்குள்ளே போகலாம். இதான் நான் போட்டுக்கிற கோடு. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கோடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் இன்புட்டாக கொடுத்துறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் காணுது, அதாவது 9 மாதிரியான இன்டிஜர்ஸ் வந்தால் நான் வந்து மைனஸ் பண்ணணும், இது 8 மாதிரியான இன்டிஜர்ஸ் வந்தால் நான் ப்ளஸ் பண்ணணும்னு கொடுக்குறேன். அவ்வளோதான்.